சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போய் தரிசனம் கண்டுட்டு இந்த மடம் அங்கங்கே மடம் கட்டி வச்சுருக்காங்க, அதில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்ததாக சந்தன மகாலிங்கம் பார்க்குறதுக்காக எல்லாருமே போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், இங்கிட்டு தான் போகணும். மகாலிங்க மலையை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது போலங்க. காலையில் 5 மணில இருந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. நைட்டு 11 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்குதுங்க. இதான் இங்கிட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலம் இருக்காதாங்க, இப்போ தான் பாலம் போட்டிருக்காங்க. ரொம்ப கடுமையாக இருக்குமா. இப்போ தான் அந்த பாலம் போட்டிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த பாலம் இல்லை. நைட்டு நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டோங்க. ஸ்டே பண்ணது உனக்கு பிடிச்சிருந்ததா லட்சிதா? சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக குளிர்ந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எங்க கீதா அத்தனால ஏற முடியாம ஏறிட்டு இருக்காங்க. வழுக்கு பாறைலாம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் அம்மா கையை பிடிச்சி பச்சை குழந்தை மாதிரி நடுங்கிட்டு வந்தாங்க. யாரு? கீதா அத்தை தான். வேற யாரு? கீதா அத்தை உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பாறாங்கல் மலையில கூட கீதாத்தை கைய பிடிச்சு வந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் என்ன யார் ஏறுறா? அப்ப பாருங்க, இந்த படியில கூட மெதுவா. சரிங்க, பாதை கடைசி வரைக்கும் இப்படிதானாப்பா? கடைசி வரைக்கும் இப்படிதானா? இந்த மாதிரி தாங்க கடைசி வரையும் இருக்கும். சந்தன மகாலிங்கத்திட்ட போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேயர்களே, தவசி பாறை இது ஒரு குகை மாதிரி இருக்குமா. அந்த குகைக்குள்ள 10 பேர் வந்து தவம் பண்ணலாமா. அதுக்குள்ள ஒரே ஒரு சிவலிங்கம் இருக்குமா நேயர்களே. இப்போ விடல, இப்போ அனுமதி கிடையாதான். இதுக்கு முன்னாடி இங்க போயிருக்காங்க போல, அகத்தியர் இருந்த இடம் போல. சன்னதிக்கு வந்தாச்சு நம்ம. லாஸ்டா இங்கே பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க நேர்களே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து கேமரா நாட் அலோடு, ஸோ உள்ளே எடுக்க முடியாது. வெளியே வந்து தான் திரும்ப மீட் பண்ண முடியும். பாய். கீதா திரும்பி பாரு. என்ன கீதா கன்னத்துல எல்லாம் சந்தனம்? பக்தி முக்தி போச்சா? ஏன் கீதா சந்தன மகாலிங்கத்தோட ஐக்கியம் ஆக்கிட்டியா? சந்தன மகாலிங்கம் தான் இங்க இருந்து மேல இருந்து கீழே இறக்கி கூட்டிட்டு போறாரு. எப்படியோ ஏறி வந்துட்டியே. டீல் போட்டு வந்திருக்கியா? என்ன டீல் போட்ட? வடிவேல் காமெடி. என்னைய எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு போய் தெய்வமே.
சரி, தரிசனம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. இந்த பயணம் எப்படி இருந்தது? பயணம் கீழே இறங்கியால நான் சொல்கிறேன், வாங்க என் கூட பயணம் பண்ணிட்டு வாங்க. கீழே ஒரே என்ன நேயர்களே, சந்தன மகாலிங்க மலையை தரிசனம் கண்டு நாங்கள் கீழே இறங்கி வந்தாச்சு. ரொம்ப வைப்ரேஷன் சூப்பராக இருந்தது நேயர்களே. இந்த லைஃப் அதாவது இந்த பயணத்தை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த பயணம் அமைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக மகாலிங்க மலைக்கு வாங்க, சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுங்கள். வர முடியாதோ ஃபீல் பண்ணாதீங்க, வர முடியாது என்னால் ஏற முடியாது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வரணும்னு நினச்சாலே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாருமே வந்துடலாம். அப்படி ஒரு வைப்ரேஷனான ஒரு கோயில் இது. இங்கிட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மலையை தான் காமிச்சேன், தவசி மலைன்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி போகிறதுனா என்னமோ படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு அப்படி போகிறதுன்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் நம்மளாலாம் போக முடியாது நேர்களே. நம்மளை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அங்கே அதாவது சித்தர்கள் மட்டும்தான் போவாங்களாம். தவம் இருக்கிறவங்க அங்கே போய் தவம் இருப்பாங்க. சின்ன குகை இருக்கும் போல். அந்த அவ்வளோதான் நேர்களே. அதாவது நான் வந்து சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தனால தான் எங்களால் நடக்க முடியாதுன்னு இல்லை, நாங்கள் வேகமாக நடந்துடலாம். சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரனால தான் நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா 3 மணி நேரம் தான் கணக்கு. 3 மணி நேரத்தில் மேலே ஏறி கீழே இறங்கிடலாம் நேர்களே. காலையில் ஏறினீங்கன்னா நீங்கள் மதியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் நீங்கள் கீழே இறங்கிடலாம் நேர்களே. இது ரொம்ப பயப்படக்கூடிய விஷயமாலாம் அது கிடையாது. கடவுள் இருக்காரு, அவர் அழகாக வழிகாட்டி சூப்பராக கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்றது இங்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நேர்களே. ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நைட்டு வந்து சுந்தரமகாலிங்க எவ்வளோதான் பணக்காசு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த மடம்தான் நேர்களே. இங்கே வந்துட்டா எல்லாத்துக்குமே கோடீஸ்வரனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தான் மடம், பக்தர்கள் தங்கும் கூடம். கீழே இறங்கிட்டோம் நேர்களே. மேலே போய் நேற்று போய் இருந்துட்டு ஸ்டே பண்ணி கீழே இறங்கி பாருங்கள். டயர்ட்னஸ் எனக்கே தெரியும், நல்லா டயர்டாகிடுச்சு ரொம்ப. வரும்போது நிறைய கடைகள்லாம் இருக்குது நேர்களே, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுனாலும் கீழே வச்சுருக்காங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. கீழே வந்தாச்சு மலைச்சி ஒரு வழியாக. காலையில் 8 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். இப்போ மணி வந்து 2 மணி இருக்க மாட்டேங்குதா இருக்கும், 2 மணி இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா வேகமாக ஏறி வேகமாக இறங்கிடலாம். நாங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தனால தான் எங்களுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. நீ வீடு திரும்ப வேண்டியதுதான். கீழே போனோம்னா கீழே கார் நிற்கிது, காரில் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்புறம் சாம்பிராணிலாம் இங்கே நல்லா இருக்கும், சாம்பிராணி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கண்டிஸ்டிக்கு உண்டான எல்லாமே இங்கே கிடைக்குது நேர்களே. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறுது. உங்களுக்கும் டைம் இருந்தால் இந்த